இருக்கும் மாலை வணக்கங்கள். பாவங்கள் அப்படின்ற அந்த பகுதி. பாவங்கள் அதன் மூலியமாக நாம் என்னென்ன மாதிரியான விஷயங்கள் அனைத்தையும் தெரிந்து கொள்ள முடியும். பாவத்தின் மூலியமாக நாம் ஒரு வீட்டிற்கும் இன்னொரு வீட்டிற்கும் இருக்கக்கூடிய உள் தொடர்புகள் என்ன என்பதை எவ்வாறு தெரிந்து கொள்ளலாம். அந்த கான்செப்ட் பாவ பலன்கள் 12 வீடுகள் லக்னம் முதல் ஆரம்பித்து 12 பாவங்கள் அதற்குண்டான தன்மைகள் அதை பேஸ் பண்ணி நம்ம ஒரு ஒரு விஷயமாக பார்த்து கொண்டு இருக்கின்றோம். இப்போ நம்ம கொஞ்ச நாளுக்கு முன்னாடி இந்த மீன லக்னத்தை மையமாக வைத்து நம்ம ஒரு ஒரு பாவமாக நம்ம 3ஆம் பாவம் 4ஆம் பாவம் 5ஆம் பாவம் அப்படி பார்த்து கொண்டிருந்தோம். இப்போ மீன லக்னம் அதனுடைய 6ஆம் பாவம் 7ஆம் பாவம் இது சொல்லக்கூடிய விஷயங்கள், அது சொல்லக்கூடிய தன்மைகள் என்ன அப்படின்றத நாம் பார்க்க போகிறோம். மீன லக்னத்துக்கு 6ஆம் பாவமாக வரக்கூடிய சிம்ம வீடு குருவுடைய கர்ம பதிவை கொண்ட வீடு. ஏனென்றால் அது சூரியனுடைய மூலத்திரிகோண வீடு. அப்போ மீன லக்னத்தில் யார் பிறந்தாலும் அவர்களுக்கு 6ஆம் பாவம் குருவுடைய கர்ம பதிவை பெற்று விடுகின்றது, அதாவது சிம்மம். அப்போ மீன லக்னத்துக்கு தாயுடைய இளைய சகோதரர் அல்லது சகோதரி, சித்தியாக இருந்தாலும் சரி அல்லது சின்ன தாய்மாமாவாக இருந்தாலும் சரி, அவர்களுக்கு யாருடைய கர்ம பதிவு கிடைக்கின்றது? குருவுடைய கர்ம பதிவு கிடைக்கின்றது. இது ஒன்று. ஒரு பாவத்தில் அமர்கின்ற கிரகங்கள் அதன் மூலியமாக அந்த பாவத்திற்கு கிடைக்கக்கூடிய விஷயங்கள். அதே போல ஒரு குறிப்பிட்ட கிரகம் ஒரு குறிப்பிட்ட வீட்டில் சென்று அமர்வதன் மூலியமாக அந்த வீட்டிடமிருந்து கிரகம் பெற்றுக்கொள்ளும் விஷயம், அந்த வீட்டிற்கு கிரகம் கொடுக்கின்ற விஷயம். இப்படி நாம 2 கோணத்தில் கிரக அமர்வை புரிந்து கொள்ள முடியும். எப்படின்னா, ஒரு வீட்டில் ஒரு குறிப்பிட்ட பாவத்தில் ஒரு குறிப்பிட்ட வீட்டில் ஒரு கிரகம் சென்று அமருது. அந்த கிரகத்துக்கிட்ட இருந்து அந்த பாவம் எடுத்துக்கொள்ளும் விஷயங்கள், பெற்றுக்கொள்ளும் விஷயங்கள், அந்த பாவத்துக்கிட்ட இருந்து அந்த குறிப்பிட்ட வீட்டுக்கிட்ட இருந்து அந்த கிரகத்துக்கு கிடைக்கக்கூடிய விஷயங்கள். இதுதான் கர்ம தொடர்பு பரிமாற்றம் செய்து கொள்வது. இப்போ உதாரணத்தோடு பார்க்கலாம். அதே மீன லக்னத்தையே நம்ம உதாரணமாக வைத்துக் கொள்வோம். 6ஆம் பாவம் சிம்மம். இப்பொழுது அந்த 6ஆம் பாவத்தில் சனி அமர்ந்து விடுகின்றது அப்படின்னு நம்ம எடுத்துக்கொள்வோம். சனி என்கின்ற கிரகம் ஒரு மீன லக்ன ஜாதகருக்கு சிம்ம வீட்டில் அமர்ந்து இருக்கின்றது அப்படின்னு வச்சுக்கலாம். இப்போ சனி அப்படின்ற அந்த கிரகம் தான் பெற்ற செவ்வாயினுடைய கர்ம பதிவை அந்த பாவத்திற்கு கொடுக்கும். எந்த பாவத்துக்கு கொடுக்கும்? சிம்மத்துக்கு கொடுக்கும். சிம்மன் அப்படின்ற அந்த வீட்டுக்கிட்ட இருந்து சனிக்கு என்ன கிடைக்கும்? குருவினுடைய கர்ம பதிவை சனி பெறுவார். சிம்மம் தான் கொண்ட குருவினுடைய கர்ம பதிவினுடைய தாக்கத்தை சனிக்கு பரிமாறும். அதேபோல் சனி தான் பெற்ற செவ்வாயினுடைய கர்ம பதிவை அந்த சிம்ம வீட்டிற்கும் அதனுடைய தாக்கத்தை பகிர்ந்து அளிக்கும். இதுதான் ஒரு கிரகத்துக்கிட்ட இருந்து அந்த குறிப்பிட்ட வீடு பெற்றுக்கொள்ளும் கதிர்வீச்சு அல்லது கர்ம பதிவு. அந்த குறிப்பிட்ட வீட்டுக்கிட்ட இருந்து, வீட்டிடமிருந்து, அந்த குறிப்பிட்ட ராசியிடமிருந்து அந்த கிரகம் பெற்றுக்கொள்ளும் கர்ம பதிவு அல்லது அதனுடைய தாக்கம். இப்படி 2 கோணத்தில் நாம அந்த விஷயத்தை அணுக முடியும். இதே சூரியன், சந்திரன், செவ்வாய் இந்த 3 கிரகமும் சிம்மத்தில் இருக்கிறதுனால பெரிய மாறுதல் ஒன்றும் வரப்போறது கிடையாது. ஏன்னா
சூரியன், சந்திரன், செவ்வாய் மூன்றுமே காமனா குருவின் கர்ம பதிவை கொண்டது. என்ன செவ்வாய்க்கு வந்து கன்னியினுடைய சாபம் இருக்கு, அது ஒன்று எக்ஸ்ட்ரா, அவ்வளவுதானே ஒழிய சூரியன், சந்திரன், செவ்வாய் இது மூணுமே காமனா குருவினுடைய கர்ம பதிவை கொண்டதனால் சிம்மத்துக்கும் அதே கர்ம பதிவு இருக்கிறதுனால பெரிய மாற்றம் ஒன்றும் வந்து விட போறது கிடையாது. ஆனால் சிம்மத்தில் சனி அமரும் பொழுது சனி தான் பெற்ற செவ்வாயினுடைய கர்ம பதிவின் அந்த செவ்வாய் சாபத்தினுடைய தாக்கத்தை அந்த சிம்ம வீட்டிற்கு பகிர்ந்தளிக்கும். அதே போல அந்த சிம்மத்துக்கிட்ட இருந்து குருவினுடைய கர்ம பதிவை அப்சார்ப் பண்ணும். அந்த சிம்மம் தான் பெற்ற குருவினுடைய கர்ம பதிவை அந்த சனிக்கு பகிர்ந்தளிக்கும். அப்ப இதன் மூலியமா என்ன மரபணு பரிமாற்றம், என்ன தாக்கம் ஏற்படும் அப்படின்னா, ஒரு மீன லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு 6ஆம் பாவம் எப்படி குருவினுடைய கர்ம பதிவை தாங்கி இருக்கின்றதோ அதே போல சனி அங்கு இருப்பதனால், சனி அங்கு அவருடைய பிறப்பு ஜாதகத்தில் வீற்றிருப்பதனால் செவ்வாயினுடைய கர்ம பதிவும் அந்த 6ஆம் பாவத்தோடு தொடர்பு கொள்கின்றது. அந்த 6ஆம் பாவத்திற்கு குருவுடைய கர்ம பதிவு மட்டுமல்ல, செவ்வாயினுடைய கர்ம பதிவினுடைய தாக்கமும் இருக்கும். ஓகே, அப்போ 6ஆம் பாவத்துக்கு செவ்வாய் குரு மட்டும் இல்லாமல் செவ்வாயினுடைய கர்ம பதிவோட தாக்கமும் இருப்பது போல சனிக்கு செவ்வாய் மட்டும் இல்லாமல் குருவுடைய கர்ம பதிவுடைய தாக்கமும் இருக்குமா இல்லையா? இருக்கும். அது சனியை எவ்வாறு பாதிக்கும்? சனி அப்படின்ற அந்த கிரகத்தை எவ்வாறு பாதிக்கும்? அதனுடைய 2 வீடுகள் இருக்கு இல்லையா, மகரம் மற்றும் கும்பம். அந்த வீட்டினுடைய காரகத்துவ உறவுக்கு இந்த சனி சிம்ம வீட்டில் அமர்ந்து இருப்பதனால் அந்த சிம்ம வீடு தருகின்ற குருவினுடைய சக்தியை, குருவினுடைய ரேடியேஷன், குருவினுடைய கர்மா தாக்கத்தை அந்த 2 பாவ காரகத்துவங்களும் பெறும். சரி, ஒரு மீன லக்னத்துக்கு சனி 6ஆம் பாவத்தில் அமர்ந்திருக்கின்றார். சனி வந்து 11ஆம் பாவத்திற்கும் 12ஆம் பாவத்திற்கும் அதிபதி. 12ஆம் பாவம்ன்றது யாரு? பாட்டி, அப்பாவுடைய அம்மா, தாத்தா, அம்மாவுடைய அப்பா இல்லைங்களா? 12ஆம் பாவம் அப்படின்றது மாமியாருடைய இளைய சகோதரர். ஏன்னா 10க்கு 3, மாமியார்ன்றது 10ஆம் பாவம். இந்த மாதிரி 12ஆம் பாவத்துக்கு சில உறவு காரகத்துவங்கள் இருக்கு. நீங்க பாவத்துக்கு பாவம் கணக்கு போட்டா நிறைய வரும். ஓகே, 11ஆம் பாவம் என்னது? நண்பர்கள் வட்டாரம், மூத்த சகோதரர், சித்தப்பா, மருமகன் அல்லது மருமகள், மூத்த மருமகன் அல்லது மூத்த மருமகள், இப்படி எதை வேணாலும் வச்சுக்கலாம். இந்த 2 பாவத்திற்கும் அதிபதியாகிய சனி போய் சிம்ம வீட்டில் அமர்ந்து இருக்கின்றார். அப்ப இந்த 2 பாவத்துக்கும் அதிபதியாகிய சனி போய் சிம்ம வீட்டில் அமர்வதனால் சிம்மம் வீடு பெற்றிருக்கின்ற அந்த குருவினுடைய கர்ம பதிவு, அதனுடைய தாக்கம் இந்த 2 வீட்டிற்கும் பகிர்ந்தளிக்கப்படும். அதே போல சிம்ம வீட்டில் சனி அமர்வதனால் சனியிடமிருந்து செவ்வாயினுடைய கர்ம பதிவும் அந்த 6ஆம் பாவத்திலும் பிரதிபலிக்கும். இந்த கான்செப்டை நீங்க புரிஞ்சுக்கிட்டா மட்டும்தான் ஒவ்வொரு கிரகம் ஒவ்வொரு வீட்டில் அமர்ந்து இருக்கும் பொழுது அந்த வீட்டுக்கிட்ட இருந்து அந்த கிரகம் பெற்றுக்கொள்ளும் விஷயம் என்ன, அந்த கிரகம் அந்த வீட்டுக்கு கொடுத்துட்டு போற விஷயம் என்ன அப்படின்றத, அந்த உள் தொடர்பை உங்களால் புரிந்து கொள்ள முடியும். உதாரணத்துக்கு சனி அப்படின்ற கிரகத்தை நான் வந்து இங்க சொன்னேன். சரி, இப்ப சனிக்கு பதிலாக புதன் இருந்தா, புதன் பிறந்த நட்சத்திரம் அவிட்டம். அவிட்டம் சனியினுடைய கர்ம பதிவை கொண்டது. அப்ப சனியினுடைய கர்ம பதிவை புதன் எங்கு பரப்புவார், எங்க ஸ்ப்ரெட் பண்ணுவார்? தான் இருக்கும் இடத்தில் அவர் ஸ்ப்ரெட் பண்ணுவார். புதன் 6ஆம் பாவத்தில் இருந்தால் அப்ப 6ஆம் பாவத்துக்கு புதன் சனியினுடைய கர்ம பதிவை கொடுப்பார். ஒன்று. சிம்மத்துக்கிட்ட இருந்து புதன் என்ன வாங்குவார்? குருவினுடைய கர்ம பதிவை புதன் அப்சர்வ் பண்ணுவாரு, வாங்குவாரு. இதே சிம்மத்தில் சுக்கிரன் அமர்ந்தால் சுக்கிரன் தான் கொண்ட சந்திரனுடைய கர்ம பதிவை, தான் கொண்ட குல தெய்வத்தினுடைய கர்ம பதிவை அந்த சிம்மத்திற்கு வழங்குவார். சிம்மத்துக்கிட்ட இருந்து சுக்கிரன் என்ன எடுத்துப்பார்? குருவினுடைய கர்ம பதிவை எடுத்துப்பார். இதே சிம்மத்தில் கேது அமர்ந்தால் கேது
தான் பிறந்த நட்சத்திரத்தின் மூலியமாக பெற்ற சூரியனுடைய சாபத்தை, சூரியனுடைய கர்மப்பதிவை அந்த சிம்மத்துக்கே கொடுப்பார். சிம்மத்திடமிருந்து கேது குருவினுடைய கர்மப்பதிவை பெற்றுக்கொள்வார். கேதுக்கு தான் காரகத்துவமே இல்லையே, இருக்கே. தாயுடைய பாட்டனார், தாய் வழி பாட்டனார், அப்பாவுடைய அப்பா அம்மா, அது கேது வச்சே. இது ஒன்று. இது இல்லாமல் சிம்மம் என்கின்ற அந்த பாவத்தினுடைய காரகத்துவத்தை பற்றி நம்ம என்ன பேசணும்? சிம்மம் என்கின்ற பாவம் எப்பொழுதுமே வந்து ஊட்டாது, அது வெறும் காட்ட மட்டுமே செய்யும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொன்னோம். அப்போ சிம்மத்தில் எந்த பாவம் அமர்ந்திருந்தாலும், எந்த பாவ அதிபதி அமர்ந்திருந்தாலும் சரி, எந்த கிரகம் அமர்ந்திருந்தாலும் சரி, அந்த கிரக காரகத்துவம், அந்த பாவ காரகத்துவம் நமக்கு ரிசல்ட், விளைவுகள், அல்லது தகவல் அல்லது ஒளி, இதை காட்ட மட்டுமே செய்யும், பலனை நம் கையில் கொண்டு வந்து கொடுக்காது. நாம் தான் அதை தேடி சென்று அடைய வேண்டும். அதற்கான வழியை மட்டும்தான் காட்டும். வழி காட்டுவதோடு, அந்த ஒளியை காட்டுவதோடு சூரியனுடைய வேலை முடிந்து விடுகின்றது. வெட்ட வெளிச்சமாக காட்டும். நாம் தான் அதை தேடி கண்டுபிடித்து அடைந்து கொள்ள வேண்டும். அது நம் கையில் வந்து கை கட்டி நிற்காது. இது சிம்மத்தினுடைய தன்மை. ஏனென்றால் சிம்மம் சூரியனுடைய மூலத்திரிகோண வீடு. அப்போ சிம்மத்தில் எந்த கிரகம் அமர்ந்திருந்தாலும், உதாரணம், சிம்மத்தில் சுக்கிரன் அமர்ந்திருக்கின்றார் அப்படின்னு வச்சுப்போம். இது நீங்கள் ஆண் ஜாதகம்னு எடுத்துக்கிட்டாலும் சரி, பெண் ஜாதகம்னு எடுத்துக்கிட்டாலும் சரி, பொதுவாக சுக்கிரன் எதற்கு காரகன்? களத்திறன், அதாவது திருமணத்துக்கு காரகத்துவமான கிரகம். இப்போ அது போய் சிம்மத்தில் அமர்ந்திருக்கு அப்படின்னா என்ன அர்த்தம்? பெண் வீடாக இருந்தாலும் சரி, பிள்ளை வீடாக இருந்தாலும் சரி, வரனை இவர்கள் தான் தேடி செல்ல வேண்டும். வரன் இவர்களை தேடி தானாக வராது. வரன் வரும், வரன் வரும் அப்படின்னு உட்காந்துட்டே இருந்தாங்கன்னா உட்காந்துட்டே இருக்க வேண்டியதான். சரி, இப்போ சிம்மத்தில் செவ்வாய் அமர்ந்தால், செவ்வாய் உத்தியோகத்திற்கு காரகன் இல்லையா? அப்போ உத்தியோகத்தை இவர்கள் தான் தேடி செல்ல வேண்டும், உத்தியோகம் இவர்களை தேடி வராது. எந்த விதமான அந்த கிரகத்தினுடைய அல்லது அந்த குறிப்பிட்ட பாவத்தினுடைய ஒரு சின்ன அப்டேஷனாக இருந்தாலும் சரி. இப்போ நம்ம மீன லக்னம்னு கணக்கெடுத்தோம். மீன லக்னத்துக்கு சுக்கிரன் 3-8க்கு அதிபதி, செவ்வாய் 2-9க்கு அதிபதி. இப்போ இவங்கெல்லாம் போய் சிம்மத்தில் போய் அமர்ந்தால் அந்த குறிப்பிட்ட பாவ பலனை இவர்கள் தான் தேடி சென்று அடைய வேண்டுமே ஒழிய அந்த பாவத்தினுடைய பலன் இவர்களை தேடி வராது. எது இருந்தாலும் சரி, எந்த கிரகம் இருந்தாலும் சரி, அந்த கிரக காரகத்துவத்தையும் நீங்கள் கணக்கில் எடுத்துக்கொள்ளலாம், அந்த குறிப்பிட்ட பாவ காரகத்துவத்தையும் நீங்கள் கணக்கில் எடுத்துக்கொள்ளலாம். இரண்டையும் சேர்த்து தான் நாம் வந்து அப்ளை பண்ணணும். அப்ளை பண்ணும்பொழுது ஒரு கிரகம் ஒரு குறிப்பிட்ட பாவத்தில் அமரும் பொழுது அந்த கிரகத்தின் மூலியமாக அந்த வீட்டிற்கு கிடைக்கக்கூடிய கர்மப்பதிவு என்ன, அந்த குறிப்பிட்ட வீட்டிடமிருந்து அந்த கிரகத்திற்கு கிடைக்கக்கூடிய கர்மப்பதிவு என்ன அப்படின்ற அந்த உள் தொடர்பு இருக்கு இல்லையா? அந்த உள் தொடர்பை ஆராய்ந்து நாம் தகவல்களை எடுக்க வேண்டும். அதே போல கன்னி புதனுடைய மூலத்திரிகோண வீடு. அப்போ புதன் தான் பிறந்த நட்சத்திரத்தின் மூலியமாக பெற்ற, அவிட்டம் நட்சத்திரத்தின் மூலியமாக பெற்ற சனியினுடைய கர்மப்பதிவை கன்னி எப்பொழுதுமே கொண்டிருக்கும். அப்ப கன்னி அப்படின்ற அந்த வீட்டில் எந்த கிரகம் அமர்ந்தாலும், செவ்வாயாக இருந்தாலும் சரி, சுக்கிரனாக இருந்தாலும் சரி. இப்ப கன்னியில செவ்வாய் அமருது. செவ்வாய் யாரு? ஒரு பெண்ணுடைய ஜாதகத்தில் செவ்வாய் வந்து கணவர், ஒரு ஆணுடைய ஜாதகத்தில் செவ்வாய் இளைய சகோதரர். பொதுவாக செவ்வாய் பெண்ணுக்கும் ஆணுக்கும் இளைய சகோதரர், குறிப்பாக பெண்ணுக்கு யாரு? காதலன் அல்லது கணவர். அப்ப கண்டிப்பா அவர்களுடைய பரம்பரையில் புனர்பூசம், சுவாதி, அவிட்டம் இந்த நட்சத்திரத்துடைய டிஎன்ஏ, ரத்தம், மரபணு நிச்சயமாக கலந்திருக்கும். எந்த பெண்ணுடைய ஜாதகத்தில் செவ்வாய் அல்லது 7ஆம் அதிபதி போய் கன்னி வீட்டில் அமர்ந்திருந்தாலும் சரி, அந்த குடும்பத்தில் சனியுடைய கர்ம பதிவு இல்லாமல் இருப்பதற்கு வாய்ப்பே கிடையாது. அந்த குடும்பத்தில் அளவுக்கு அதிகமாக வாழ்பவர்களும் இருப்பார்கள். ரொம்ப வயசு 90 வயசுக்கு மேல வாழ்றவங்களும் இருப்பாங்க. அதே சமயம் அற்ப ஆயுளில் இறந்தவர்களும் இருப்பார்கள். இது சனியினுடைய கர்ம பதிவிற்கான தாக்கம்.
இதே சூரியன் போய் கன்னியில் அமர்ந்தால் சூரியன் தந்தைக்கு காரகன். இப்போ ஒரு மீன லக்னத்துக்கு சூரியன் யாரு? 6ஆம் அதிபதி. அப்போ மீன லக்னத்துக்கு சூரியன் தாய்மாமா. அப்போ அந்த பாவத்துக்கும் நம்ம பார்க்கணும். கன்னியில் ஒரு கிரகம் அமருதுன்னா அந்த கிரகத்துக்கிட்ட இருந்து கன்னி எடுத்துக்கொள்ளும் கர்ம பதிவு என்ன, கன்னி அப்படின்ற அந்த வீடு அந்த குறிப்பிட்ட கிரக காரகத்துவத்திற்கும் அந்த கிரகம் எந்த பாவத்திற்கு எந்த வீட்டிற்கு அதிபதியாக இருக்குதோ, எத்தனாம் பாவத்திற்கு அதிபதியாக இருக்குதோ அந்த பாவத்திற்கு கன்னி கொடுக்கின்ற கர்ம பதிவு என்ன, இதை நம்ம மிக்ஸ் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா பல தகவல்களை நம்மால் எடுக்க முடியும். இன்னைக்கு நம்ம டிஸ்கஸ் பண்ண இந்த சப்ஜெக்டை ஜாதகத்தில் அப்ளை பண்ணி பாருங்க. கிடைக்கக்கூடிய தரவுகளையும் சந்தேகங்களையும் தவறாமல் குழுவில் பதிவிடுங்கள். பாவங்கள் தொடரும். நன்றி.